12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 தான் இப்போ பார்க்க போகிறோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு 2 × 2 மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஸ் நான் சிங்குலர். ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ இன்வர்ஸ்னால் என்னென்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinants of A into adjoint of A. ஓகே, இப்போது நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்கல்ல, நான் சிங்குலர் அப்படின்றது என்னென்னா டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கணும். அதுதான் வந்து நான் சிங்குலர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது நான் சிங்குலராக இருக்கிறதா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஏ நம்மளுக்கு என்னன்றது தெரியும், ஆனால் அட்ஜாயின் ஆஃப் ஏவை இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஃபார்முலா படி அட்ஜாயின் ஆஃப் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏ இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த எலிமெண்ட்டை தான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரோ இந்த காலம் அப்படியே எடுத்துகிட்டு டியை நம்ம இங்கே எழுதிடுவோம். இதுக்கு 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது என்னென்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இதுதான் அந்த ஃபார்மெட்டு. இங்கே ப்ளஸ் அதனால ப்ளஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பிக்கு பார்க்கும்போது அந்த காலம் அந்த ரோ கட் பண்ணியாச்சு, சீன்னு இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சீன்னு நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த காலம் அந்த ரோ கட் பண்ணியாச்சு, பி மைனஸ் பின்றது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காலம் ரோ கட் பண்ணியாச்சு, டிக்கானது ஏ. இப்போது ஏ போட்டாச்சு, ப்ளஸ் அதனால நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து அட்ஜாயின் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். டிரான்ஸ்போஸ் எப்படின்னா இந்த ரோவை காலமாக்கும் இந்த ரோவை காலமாக்குறது, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ளஸ் டி போட்டாச்சு, மைனஸ் பி மைனஸ் பி, அதாவது இந்த காலமை அப்படியே இங்கே ரோவாக ஆக்கியாச்சு, இந்த காலமை இங்கே அப்படியே ரோவாக எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு அட்ஜாயின் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏவோட இதுக்கு வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு சி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏக்கு. அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinants of A adjoint of A அப்படின்னும் போது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஏடி மைனஸ் பிசி. இதை எடுத்து அப்படியே போட்டுரும். அங்கே அட்ஜாயின் ஆஃப் ஏக்கு என்ன கிடச்சதோ அதை எடுத்து நம்ம இங்கே போட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. See you on next video.